அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இன்னைக்கு வீடியோவில் உங்களுடைய மனைவியை எப்படி கண்டுபிடிப்பீர்கள், ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருந்து, அதாவது லக்னத்துல இருந்து 6th ஹவுஸ் வரைக்கும் இது ஒரு பார்ட்டா முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்ட் 7th ஹவுஸ்ல இருந்து 12th ஹவுஸ் வரைக்கும் ஒரு பார்ட்டா போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுடைய நீங்க ஆணாக இருந்தீர்களானால் ஆண் ஜாதகத்தில் உங்களுடைய மனைவி சுக்கிரன், இந்த சுக்கிரனோட பிளேஸ்மெண்ட்டை வச்சு, சுக்கிரனோட பார்வையை வச்சு நீங்க உங்க மனைவி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பெண் பார்க்குறோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் அதுல கான்செப்ட். ஸோ சுக்கிரன் எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த இடத்துல உங்களுடைய மனைவியை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்துல சுக்கிர பகவான் இருக்காரு அப்படின்னா, ஸோ சுக்கிரன் லக்னத்துல இருந்து 7வது வீட்டை பார்ப்பாரு, 7th ஹவுஸ். ஸோ 7th ஹவுஸ் ஆல்ரெடி களத்திர ஸ்தானம், அரேஞ்ச்டு மேரேஜை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ 7th ஹவுஸ் உங்களுடைய அம்மாவுடைய அம்மா, உங்களுடைய பாட்டி, அவங்களுடைய ஸ்தானம்னு கூட சொல்லலாம். ஸோ 7th ஹவுஸ் இந்த மாதிரி ஸ்தானமா இருக்கிறதால உங்களுடைய பாட்டி வீட்டு உறவினர்கள் வழியில உங்களுக்கு மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வீனஸ் இந்த 2nd ஹவுஸ். சுக்கிரன் உங்களுடைய லக்னத்துல இருந்து 2வது வீட்டுல சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா, அவர் 8வது வீட்டை பார்ப்பாரு. 8வது வீடு சடன் ஈவெண்ட்ஸ். ஸோ சடனா பெண் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். அதே மாதிரி சீக்ரெட்டா பெண் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாயிடும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க, அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். ஸோ 2nd ஹவுஸ்ல இருந்து 8th ஹவுஸ் சுக்கிரன் பார்க்குறாரு இல்லைங்களா, 8th ஹவுஸ் சடன் ஈவெண்ட்ஸ், அப்புறம் சீக்ரெட்டிவ் ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம். ஸோ 8th ஹவுஸ் பார்க்கறதால இந்த மாதிரி பலன். ஸோ நெக்ஸ்ட் சுக்கிரன் வீனஸ் 3rd ஹவுஸ்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 3rd ஹவுஸ்ல இருந்து சுக்கிரன் 7th ஆஸ்பெக்டா உங்களுடைய 9th ஹவுஸை பார்ப்பாரு. ஸோ 9th ஹவுஸ் உங்களுடைய தந்தை ஸ்தானம், ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள், கோயில் குளம், இந்த மாதிரி விஷயங்கள், தான தர்ம காரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ 3rd ஹவுஸ்ல இருந்து சுக்கிரன் 9th ஹவுஸை பார்க்கறதால 9th ஹவுஸ் சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் மூலயமா உங்களுக்கு மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ 9th ஹவுஸ் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி அமையும் அப்படின்னா, தந்தை மூலியமாக உங்களுக்கு பெண் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி கோவில்ல பெண் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 4th ஹவுஸ். வீனஸ் இந்த 4th ஹவுஸ். ஸோ 4th ஹவுஸ்ல உட்காந்துட்டு அவர் 10th ஹவுஸை பார்க்குறாரு. 10th ஹவுஸ் உங்களுடைய ஒர்க் அட்மாஸ்பியர். ஸோ நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பெண் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டீலிங்ஸ் மூலமா பெண் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது 4th ஹவுஸ் வீனஸ். நெக்ஸ்ட் 5th ஹவுஸ். வீனஸ் இந்த 5th ஹவுஸ். பெரும்பாலும் வீனஸ் இந்த 5th ஹவுஸ் 5th ஹவுஸ்ல உட்காந்துட்டு சுக்கிரன் 11th ஹவுஸை பார்க்குறாரு. இருந்தாலும் வீனஸ் இந்த 5th ஹவுஸ் இது ஸ்ட்ராங்கா ஒரு லவ் மேரேஜோட இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 5th ஹவுஸ் லவ், ரொமான்ஸ், உங்களுடைய அன்பு, பிள்ளைகள், இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி சுக்கிரன் 5th ஹவுஸ்ல இருந்தா பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இது லவ் மேரேஜ் அப்படின்னும் போது நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதுவும் சொந்தத்துல லவ் பண்றது ரொம்ப விசேஷம். வீனஸ் இந்த 5th ஹவுஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ வீனஸ் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், 11th ஹவுஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பார்க்கறதால நீங்க யாரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து, ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து அவங்க மேல காதல் வயப்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வீனஸ் இந்த 6th ஹவுஸ். ஸோ 6th ஹவுஸ்ல வீனஸ் இருந்துட்டு 12th ஹவுஸை பார்க்குறாரு. 12th ஹவுஸ் மெடிடேஷன் சென்டர், யோகா சென்டர், இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஃபாரின் லேண்ட்ஸ்,
இதெல்லாம் குறிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ 12th ஹவுஸ் வீனஸ் பார்க்கும்போது 6th ஹவுஸ்ல இருந்து என்னதான் உங்களுக்கு வந்து ஆம், திருமணம் வந்து அமையும், இருந்தாலும் வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகளோடு திருமணம் வந்து கைகூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய பெண், அப்புறம் ஆஹ், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அமையறதுக்கு, திருமணம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து வேற ஸ்டேட்ல பெண் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ வந்து லென்த்தியா போகும், அதனால நான் ஷார்ட்டாக போறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 7th ஹவுஸ்லேருந்து 12th ஹவுஸ் வரைக்கும் வீனஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பலன்கள், உங்களை வந்து உங்களுடைய மனைவியை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். குருவே சரணம்.